ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கியா. இன்றைக்கி நான் முட்டை போண்டாவும் முட்டை ரோல்ஸும் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கு மாவை சலிச்சிட்டு 1.5 கப் மாவு எடுத்திருக்கேன். அதை சலிச்சிட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பிணைஞ்சிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. மேலாவில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே 2 ஹவர் ஊற விட்டுடலாம். நான் முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை அவிய போட்டேன். உருளைக்கிழங்கையும் வெட்டி அவிய போட்டேன். இப்போ கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் தயார்படுத்திக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். முட்டை நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிறது நல்லா இந்த மாதிரி தாளிச்சிக்கணும். அது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். வெங்காயம் இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்தெடுத்துடணும். தக்காளி, இப்போ இது கூட நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். தேவையான உப்பு, மசாலா தூள், செலவு தூள் இதெல்லாம் செய்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அவிச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ண பொட்டேட்டோவை இதோடு சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன இந்த மாதிரி உருண்டைகளை செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கணும். அதை உங்களுக்கு எவ்வளோ தின்னாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. முட்டையோட இந்த மாதிரி ஆஃபாக வெட்டி வச்சுக்கணும். இப்போ அதுலேருந்து ஒரு துண்டு முட்டையும் உருளைக்கிழங்கு மசாலாவையும் சேர்த்துட்டு உங்களுக்கு வேண்டிய ஷேப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், முக்கோணம் மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன். அதை ப்ரெட் க்ரம்பில் இந்த மாதிரி லைட்டாக தடவிட்டு அதை நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் இதை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
வச்சுட்டு அது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க பொட்டேட்டோ மசாலாவை எடுத்து அதோடு இந்த மாதிரி சேர்த்து அதை இந்த மாதிரி பால் மாதிரி நம்ம கையில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். எடுத்து அதையும் இந்த மாதிரி பட் பண்ணில் போட்டு லேசாக தடவிட்டு இதை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும்